செய்வார், தம் கர்மம் செய்வார். மற்றெல்லார் அவன் செய்வார் ஆசிரியர் போட்டு. மற்றவரெல்லாம் பிறவிக்கு காரணமான காரியத்தை செய்து மடிந்து போவார்கள். இவன் மட்டும்தான் பிறவியை ஒழித்திருப்பான். அது யார்? உண்மை போல இருந்து தவம் மேற்கொண்டவன். அப்போ அவன் எல்லாத்தில் இருக்கிறான், உண்மை போல இருந்தவன். உண்மை போல அறியாதவனுக்கு தொடர்பு மேற்கொண்டு என்ன ஆகும்? வீண் முயற்சி, வீண் போகான், பயன்படாதது. தவம் தவமுடையார்க்காகும், அவன் அதனை அகுதலாக மேற்கொள்ள வள்ளுவன். தவம் தவமுடையார்க்காகும்னா அதே தவம் தவமுடையார்க்காகும்னா பொருளறிந்து தவம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ உண்மை பொருள் அறியாமல் தவம் மேற்கொண்டு காவி உடை கட்டினா ஆகுமா? தவம் தவமுடையார்க்காகும். தவம் தவமுடையார்க்காகும், அவன் அதனை மேற்கொள்ளாதுன்னு சொன்னான். அது என்ன சொல்லுவான்னா, தவத்தை அறிந்து கொண்டு தவத்தை மேற்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அது இப்போ வீண் முயற்சி சொல்லுவான். அப்போ தவத்தை அறிந்து, தவம் என்பது முற்றுப்பெற்ற முனிவன் திருவுடைய பற்றுவதும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தன்னை என்ன, நாளுக்கு வீணாக போகக்கூடாது, இன்றைய பொழுது வீணாக போகக்கூடாது, நாளுக்கு வீணாக போகக்கூடாது நினைப்பவன் தன்னை இருந்தவன் ஆவான். செய்வார், தம் கர்மம் செய்வார். மற்றெல்லார் அவன் செய்வார் ஆசிரியர் போட்டு. மற்றவரெல்லாம் பிறவிக்கு காரணமான காரியத்தை செய்து மடிந்து போவார்கள். இவன் மட்டும்தான் பிறவியை ஒழித்திருப்பான். அது யார்? உண்மை போல இருந்து தவம் மேற்கொண்டவன். அப்போ அவன் எல்லாத்தில் இருக்கிறான், உண்மை போல இருந்தவன். உண்மை போல அறியாதவனுக்கு தொடர்பு மேற்கொண்டு என்ன ஆகும்? வீண் முயற்சி, வீண் போகான், பயன்படாதது. தவம் தவமுடையார்க்காகும், அவன் அதனை அகுதலாக மேற்கொள்ள வள்ளுவன். தவம் தவமுடையார்க்காகும்னா அதே தவம் தவமுடையார்க்காகும்னா பொருளறிந்து தவம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ உண்மை பொருள் அறியாமல் தவம் மேற்கொண்டு காவி உடை கட்டினா ஆகுமா? தவம் தவமுடையார்க்காகும். தவம் தவமுடையார்க்காகும், அவன் அதனை மேற்கொள்ளாதுன்னு சொன்னான். அது என்ன சொல்லுவான்னா, தவத்தை அறிந்து கொண்டு தவத்தை மேற்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அது இப்போ வீண் முயற்சி சொல்லுவான். அப்போ தவத்தை அறிந்து, தவம் என்பது முற்றுப்பெற்ற முனிவன் திருவுடைய பற்றுவதும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தன்னை என்ன, நாளுக்கு வீணாக போகக்கூடாது, இன்றைய பொழுது வீணாக போகக்கூடாது, நாளுக்கு வீணாக போகக்கூடாது நினைப்பவன் தன்னை இருந்தவன் ஆவான். செய்வார், தம் கர்மம் செய்வார். மற்றெல்லார் அவன் செய்வார் ஆசிரியர் போட்டு. மற்றவரெல்லாம் பிறவிக்கு காரணமான காரியத்தை செய்து மடிந்து போவார்கள். இவன் மட்டும்தான் பிறவியை ஒழித்திருப்பான். அது யார்? உண்மை போல இருந்து